வணக்கங்க. வாழ்க தமிழ்நாடு, வாழ்க மனிதநேயம். நான் இந்த வருஷம் ஓட்டு போட்டேன். டிவிக்கே தான் ஓட்டு போட்டேன். அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்போ எதுக்காக இந்த பதிவுனா, எல்லா ப்ரெஸ் மீட்லேயும் பார்த்தீங்கன்னா, கீர்த்தனா மேடம் உங்களுக்காக தான் இந்த பதிவு. நான் இன்றைக்கி ஒரு ப்ரெஸ் மீட்டிங் உங்களுக்கு நீங்கள் பேசுனதை ஒன்று கவனித்தேன். அதில் முன்னால் இருந்தவங்க ரூ. 10,00,000 தூக்கின்னு போயிட்டாங்க, ரூ. 10,00,000 தூக்கின்னு போயிட்டாங்க, மக்களுக்காக என்ன நலன் பண்ண முடியும்னு கேட்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ரூ. 10,00,000 தூக்கின்னு போனாங்களா, 20,00,000 தூக்கின்னு போனாங்களா, 1,00,00,000 தூக்கின்னு போனாங்களா, அவங்க மேலே கேஸ் போடுங்க. எவிடன்ஸ் இருந்தால் கேஸ் போடுங்க. உண்மையாக தவறு பண்ணால் கேஸ் போடுங்க. எதுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டில் எப்போ பார்த்தாலும் இந்த காசு இல்லை, அதனால் நாங்கள் செய்யலை, காரணம் முன்னால் இருந்தவங்க எடுத்துன்னு போயிட்டாங்க, இந்த காரணத்தை சொல்லணும். தமிழ்நாடு மக்கள் எல்லாம் பார்த்துன்னு தான் இருக்காங்க. நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது நான் ஒரு பதிலுக்கு 6 மணிக்கு மேலே ஆன்சர் பண்ணுறேன். இதெல்லாம் ஒரு பொறுப்பான பதிலாக சொல்லுங்கள் பார்க்கலாம். இந்த 29 வயசில் உங்களை எதுக்கு ஜோசப் விஜய் சார் உங்களை ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காரு? அவர் பேரை தப்பாக்கிறதுக்காகவா? சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு சார்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் நீங்கள் பண்ணுறதை பார்த்தா அந்த மாதிரி தெரியல எங்களுக்கு. ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்டிங்கும் நீங்கள் பேசும்போது ரொம்ப அரிபரியாக பேசிட்டு ஓடிடுறீங்க. பொறுமையாகவே பேச மாட்டேறீங்க. நீங்கள் பேசுகிறது மற்றவங்க புரிய மாட்டுது. அப்படி நீங்கள் பேசும்போது பின்னாடி இருக்கவங்க சிரிக்கிற மாதிரி நான் பேசுகிறீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ப்ரெஸ் மீட் தரீங்கன்னா மக்களுக்கு நலன் திட்டம் செய்ய முடியுமா கேட்டால் என்னால் செய்ய முடியும், நான் தலைவரை கேட்டு செய்கிறேன் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுங்கள். முன்னால் இருந்தவங்க பணத்தை தூக்கின்னு போயிட்டாங்க அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ற வார்த்தை சொல்லாதீங்க. அப்படி முன்னால் இருந்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா சிபிஐ விசாரணை போடுங்க, அவங்க மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. தமிழ்நாடு மக்கள் கோமாளி கிடையாது.